ஓம் சாந்தி. டிசம்பர் 18, 2023 காலை முரளி பாப்தாதா மதுபர். எனக்கு தலைப்பு இனிமையான குழந்தைகளே. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு தான் உண்மையில் உண்மையான சங்கமம் அல்லது கும்பம் ஆகும். இந்த சந்திப்பின் மூலம் தான் நீங்கள் தூய்மையாக ஆகின்றீர்கள். நினைவு சின்னத்தில் பிறகு அந்த மேளாவை கொண்டாடுகிறார்கள். அப்பா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு தான் உண்மையில் உண்மையான சங்கமம் அல்லது கும்பம். பக்தியில் கும்ப மேளான்னு ஒன்று பண்ணுவாங்க 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதெல்லாம் எதோட அறிகுறின்னா, இந்த சங்கமத்தில் நம்மளும் இறைவனும் சந்திக்கிறது. இந்த சந்திப்பின் மூலம் தான் நம்ம தூய்மையாகிறோம். ஓகே, இதை நினைவு சின்னமாக தான் பக்தியில் இந்த மேலா கொண்டாடுறதெல்லாம் வந்தது. இன்றைக்கி கேள்வி: குழந்தைகளாகிய உங்களிடத்தில் எந்த விஷயத்தின் அதிக புத்திசாலித்தனம் வேண்டும்? குழந்தைகளாகிய உங்களிடத்தில் எந்த விஷயத்தின் அதிக புத்திசாலித்தனம் வேண்டும்? பதில்: ஞானத்தின் என்னென்ன நுணுக்கமான விஷயங்கள் இருக்கிறதோ அவற்றை புரிய வைப்பதற்கு மிகுந்த புத்திசாலித்தனம் வேண்டும். ஞானத்தில் பல விஷயங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாலாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற விதத்தில் சொல்லணும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பின்பலம்லே அவங்களுடைய அறிவு, லிவிங் ஸ்டாண்டர்டு இதெல்லாம் பார்த்து புரிஞ்சு தான் பேசணும். யுக்தியாக ஞான மார்க்கம் மற்றும் பக்தி மார்க்கத்தை நிரூபிக்க வேண்டும். பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்கிற விதத்தில் எடுத்து சொல்லணும். எப்படி எலி ஊதி பிறகு கடித்து விடுகிறதோ அதுபோல் சேவை யுக்தியை உருவாக்க வேண்டும். அதாவது சொல்கிறது சொல்லணும், யுக்தியாக சொல்லணும். கும்பமேளாவில் கண்காட்சி வைத்து நிறைய ஆத்மாக்களை நன்மை செய்ய வேண்டும். கும்பமேளாத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம படவிளக்கங்கள்லாம் வச்சு நிறைய ஆத்மாக்கள் அங்கே வருவாங்க இல்லையா, அவங்களும் இதை பார்த்தாங்கன்னா யாராவது நம்பாளான்னா டச் ஆகி இந்த நாலேஜுக்குள்ளே வந்துடுவாங்க. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான யுக்தியை சொல்ல வேண்டும். தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான வழியை நம்ம ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கி தாரணை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு: தண்டனையிலிருந்து காத்துக்கொள்ள தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியின் தொடர்பை நீக்கி ஒரு பாபாவிடம் இணைக்க வேண்டும். கடைசி சமயத்தில் பாபாவை தவிர வேறு யாரும் நினைவுக்கு வரக்கூடாது. அப்போ தண்டையிலேருந்து காத்துக்கொள்றதுக்காக நம்ம தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்து புத்தியை நீக்கணும். அதாவது கலியுக பற்றுலேருந்து வெளியே வரணும். எல்லாருமே அன்பு இருக்கலாம், ஆனால் பற்று இருக்கக்கூடாது. ஓகே, நம்மளோட தொடர்பெல்லாம் இறைவன்கிட்ட தான் இருக்கணும். கடைசி நேரத்தில் பாபாவை தவிர நமக்கு வேறு எந்த தாட்டும் வரக்கூடாது. 2, நிரகங்காரியாக ஆகி அமைதியில் இருந்து முட்களை மலராக்க உழைக்க வேண்டும். நம்ம நிரகங்காரியாக இருக்கணும். எந்த ஒரு பரமாத்மா பாருங்களேன், போய் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறோம், அவருக்கு எந்த ஈகோவும் கிடையாது. இப்போ நமக்கு மட்டும் ஈகோ இருந்து என்ன யூஸு? ஸ்ரீமத் படி கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி நம்ம என்ன பண்ணணும்? கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கணும். தூய்மையாக ஆகி மற்றவர்களையும் தூய்மையாக்க வேண்டும். நம்மளும் தூய்மையாக்கணும், அடுத்தவங்களுக்கு தூய்மையாக்கிறதுக்கான வழி சொல்லணும். வரதானம். சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலமாக சேமிப்பு கணக்கு அபிவிருத்தி செய்யும் தூய் அன்னப்பறவை ஆகுக. சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலமாக சேமிப்பு கணக்கு அபிவிருத்தி செய்ய தூய அன்னப்பறவை ஆகுக. விளக்கம் பார்க்கலாம். கற்களையும் ரத்தினங்களையும் கண்டறியும் நீங்கள் தூய அன்னப்பறவை ஆவீர்கள். நமக்கு கற்கள் எது, ரத்தினங்கள் எதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். அன்னம் ஒருபோது கற்களை கண்டெடுப்பதில்லை. அன்னப்பறவையில் பால் தண்ணி கொடுத்திங்கன்னா பாலை மட்டும் எடுக்கும், தண்ணி எடுக்காது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தண்ணியை பிரித்துவிடும், தன்னிடம் வைத்து கொள்ளாது. அவர் தூய அன்னமான நீங்களும் வீணான எண்ணங்களை விடுத்து நல்ல எண்ணங்களையே நினையுங்கள். ஸோ நம்ம அன்னம் போல் இருக்கணும். அதாவது நம்ம நல்ல எண்ணங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும், கெட்ட எண்ணங்களை விட்டுறணும். வீணானவற்றை பற்றிய பலகாலம் பேசி செய்து அதன் விளைவாக அனைத்தையும் இழந்தீர்கள். நம்ம பல பிரிவுகளாக வீணானதே பேசி சிந்தித்து நம்ம இருக்கிறதெல்லாம் நஷ்டப்படுத்திட்டோம். இனி இழப்பவர்கள் அல்ல நீங்கள், சேமிப்பை அதிகப்படுத்துபவர் ஆகுங்கள். ஸோ இனியும் லாஸ் நமக்கு வரக்கூடாது. இனிமேல் நமக்கு எல்லாமே சேவிங்ஸ் ஆகிருக்கணும். ஸ்லோகன்: தன்னை ஈஸ்வரிய மரியாதைகள் என்னும் கயிற்றால் கட்டி வைத்து கொண்டால் அனைத்து பந்தனங்களும் அவிழ்ந்தே போகும். தன்னை ஈஸ்வரிய மரியாதைகள் என்னும் கயிற்றால் கட்டி வைத்து கொண்டால் அனைத்து பந்தனங்களும் அவிழ்ந்தே போகும். அப்போ ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே இறைவன் கூட வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லௌகிக பந்தனம் விட்டு போகும். ஓம் சாந்தி.